ஏன்னா டிடிவி தினகரன் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு, அல்ல கூட்டணி இல்லையா, என்ன நிலைமையில இருக்கு? டிடிவி தினகரன் வந்து கொண்டு வரப்பட்டவர். அவர் வந்து இப்போ எடப்பாடியோட சண்டை போட்டுட்டாங்க இல்லையா, சண்டை போட்டதுனால அவர் பிரிஞ்சு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு அம்மாவோட தொண்டர்கள் எல்லாம் என் கட்சிக்கு வாங்க அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாப்புல. வச்சு முதல் முறையா வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து ஜெயிச்சாப்புல. ஜெயிச்சதோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அவர் கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர் கட்சியில இருந்தவர் தான். யாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்தவர் தான். அப்புறம் திருப்பி அங்க போயிட்டாப்ல. அப்புறம் தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லி அவரும் போயிட்டாப்ல. அதனால அந்த கட்சி எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றது ஒன்றும் தெரியல. அது தென் மாவட்டத்துக்கு உண்டான கட்சி மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து என்டிஏ கூட்டணியில இருந்துச்சு. போன 2024 எலெக்ஷன்ல எல்லாம் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்துச்சு. என்டிஏ கூட்டணினா அதான் பிஜேபியோட கூட்டணியில இருந்தது. இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து சரியான மரியாதைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்தார் இல்லையா, அந்த கட்சியில இருந்தது. போன மாசம் வரைக்கும் டிடிவி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், நாங்க எப்ப கூட்டணி சேர்ந்தோமோ அதுல இருந்து நாங்க அதுலயே தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து விலகி போயிட்டு இப்ப திருப்பி உள்ள வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அது கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னாரு. ஆனா நேத்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கூட்டணியை வந்து நாங்க டிசம்பர் மாசம் தான் முடிவு பண்ணுவோம், எங்களோட கட்சி தொண்டர்கள் எல்லாம் என்ன ஆலோசனை பண்ணி அவங்க விருப்பத்துக்கு உண்டான மாதிரி நாங்க கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் சொல்லியிருக்காரு. சோ இது திரைமறைவில் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இவர் ஒரு குறிப்பிட்ட வகையான சீட்டுகள் கேட்டிருக்கலாம் என்டிஏ கூட்டணியில. அப்படி இல்லைன்னா எடப்பாடிக்கும் இவருக்கும் சுமூகமான உறவு இல்லாம கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போகும். இது பிஜேபி ஒருவேளை டிடிவியை கண்டுக்காம இருந்திருக்கலாம். ஒரு கூட்டணியில இருக்கு அப்படின்னா, ஒரு பிஜேபியோட தேசிய தலைவர்கள் அங்க இருந்து இங்க வர்றாங்க, அமித்ஷாவோ இல்ல யாரோ மோடியோ யாரோ வர்றாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சியில நீ வந்து ஒன்லி எடப்பாடியை மட்டும் பார்த்துட்டு நீ சாட்டு போன அப்படின்னா கூட இருக்க கட்சிகளுக்கு கோவம் வருமா வராதா? கூட்டணியில யாராவது இருக்காங்க எல்லாத்துக்கும் சந்திச்சுட்டு போகணும். நீ எடப்பாடியை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தா எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் ஆகாது. சோ நீ அவரை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு மரியாதை குறைவா இருக்கு அப்படின்னு ஒரு வேலை வெளியில வந்திருக்கலாம். வெளியில வந்ததுனால இப்ப நிறைய பேர் இப்போ இந்த டிவியில 4 பேர் உட்காந்து பேசிட்டு ஒரு வேலை வெட்டி இல்லாம அது சொல்றதுனால 10 பைசா குறைதொന്നും இருக்காது. அவங்க பூரா வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறது, அவங்க வாயில் வர்றதெல்லாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க 4 பேர் பேசுறது வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, டிவிகேவும் கூட்டணி வைக்கிறதுக்கு இப்ப மறைமுகமான பேச்சு நடந்துட்டு இருக்கு. டிடிவி 40 சீட்டு கேட்கிறாரு, ஓபிஎஸ் 20 சீட்டு கேட்கிறாரு, பேலன்ஸ் டிவிகே அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கலந்து விடுவாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்றது டிசம்பர் வந்தாதான் தெரியும். டிடிவி ஓபிஎஸ் சேர்றாங்களா இல்ல ஓபிஎஸ்க்கு திருப்பி ஏடிஎம்கேலயே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை பிஜேபி வளர்த்து கொடுக்குமா, இல்ல சசிகலாவை பிஜேபியில கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து டிசம்பர் மாசத்துல முடிவாயிருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிஎம்கே அசைக்க முடியாது. ரெண்டாவது அதோட கூட்டணி கட்சிகள் இன்னும் வெளியில போகாம அப்படியே அரவணைப்போட இருக்கு. இப்ப திருமாவளவன் கூட, இப்போ அண்ணன் சீமான் வந்து திருமாவளவனை விமர்சனம் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் அவன் காலில் போய் கிடக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்றது சீமானோட கருத்து. ஏதுனால அவர் திராவிடத்துக்கு எதிராக பேசுறவர். அதனால அந்த கருத்துக்கு தொல் திருமாவளவன் வந்து என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்க சீட்டுக்காக இந்த கூட்டணியில சேரல, மக்கள் நலனுக்காக சேர்ந்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு டைலாக் விட்டுவாரு. 4 சீட்டு இல்ல, 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்தாலும் நாங்க இந்த கூட்டணியிலே தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அப்படிங்க போகும்போது அது வந்து ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்க என்டிஏ கூட்டணின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம் இது 2 தான் இருக்கு. இப்ப தேமுதிக உள்ள வராது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, போன எலெக்ஷன்லயே வந்து தேமுதிகவுக்கும் அதாவது பிரேமலதாவுக்கும் எடப்பாடிக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு. எனக்கு இந்த சீட் தரேன்னு சொன்னீங்க, தரல, அது அந்த ஒரு முரண்பாடு இருக்கு. இப்ப லாஸ்டா கூட வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இந்த சமூக ஊடகத்துல வெளியில விட்டேன்னா அது அவமரியாதையா இருக்கும், அதனால நான் அதெல்லாம் எதுவும் பேசல, எதுவும் நான் வெளியிடல அப்படின்னாங்க. சோ தேமுதிக வந்து பிஜேபியோட கூட்டணி போகுமா இல்ல பிஜேபி ஏடிஎம்கே இருக்கிற இதோட கூட்டணி போகுமா அப்படின்றதும் தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகே இருக்கு. டிவிகே கூட இதுவரைக்கும் யாரும் கூட்டணி போகல, தனியா தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இது கிடையாது. அதாவது கடைசி வரை இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிடம், அதாவது எல்லா அரசியல் கட்சிக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுலதான் கூட்டணி உருவாக போகுது. அப்பதான் டிடிவி தினகரன் சொல்லுவேன். ஆமா, அவரு அப்பதான் சொல்லேன்னு இருக்காரு. இந்த ஓபிஎஸோட நிலைமை என்ன, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நேற்று கேட்டதுக்கு அரசியல் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல அப்படின்னு இருப்பாரு. நேற்று வந்து பிரஸ் மீட்ல கேட்க போகும்போது டிசம்பர் வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சோ திரைமறைவுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். சோ அது எல்லாம் வந்து டிசம்பர் மாசம் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வந்து கடைசியில இது இதோட கூட்டணி அப்படின்றது வரும்.